Why God seems to be silent sometimes. சில நேரங்கள் ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல தெரியுது ஏன்? நிறைய பேர் என்கிட்ட இது கேட்ட கேள்வியில இது ஒரு கேள்வி. ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. அமைதியாவே இருக்கிறாரு. எனக்கு எப்படி பேசுவார்ன்னு தெரியல. ஒரு பக்கம் அவரோட வாய்ஸ் எப்படி அறியணும்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவர் பேசிட்டு தான் இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறாரு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? முந்தி பேசிட்டு இருக்கிற மாரி என்ட்ட பேச மாட்டேங்குது. என் மேல தப்பு இருக்கா? அல்லது நான் தான் கேட்காமல் இருக்கிறேனா? இந்த கேள்விக்குள்ள பதில இன்னைக்கு நம்ம விரைவாக சில காரியங்கள நம்ம பார்க்கலாம். வேதத்துல ஆண்டவரால வல்லமையாக பயன்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. த ப்ராஃபட் எலைஜா நீங்க நீங்க பார்த்தாலே ஹி இஸ் ஒன் ஆஃப் த மைட்டியஸ்ட் ப்ராஃபட் காட் யூஸ்ட் ஹிம். ஆண்டவரோட அவ்வளோ ஒரு நெருக்கத்திலையும் ஐக்கியத்திலையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்க வைக்கிறதுல, பாகால் தீர்க்கதரிசிகள் அழிக்கிறதுல பயங்கர சேலஞ்ச். அவரை பார்த்தாலே ராஜாக்கள் நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி பழகினது. ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். அப்போ அவருடைய ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நம்ம நம்ம கத்துக்கலாம். ஆண்டவர் சைலண்டா எப்ப இருப்பாரு, சைலண்டா இருக்கிற டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹி வாஸ் வெரி மைட்டி ப்ராஃபட். அந்த இடத்துல பயங்கர வல்லமையான காரியங்கள், பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் அழித்து உடைத்து அப்படி இருந்த காலகட்டத்துல எசபேல் ஒரு சேலஞ்ச் விடுறாங்க. எசபேல் என்ன சேலஞ்ச் விடுறாங்கன்னா, அவரை கொண்டுட்டு தான் நான் அடுத்த வேலையை நான் செய்வேன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க எளிய இந்த செய்தி கேட்ட உடனே பயந்து எடுத்து, ஐயோ எனக்கு ஒண்ணுமே முடியலன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும், என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, ஒரு பயங்கர ஒரு விரக்தியில இவர் பேச ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அப்போ 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 வந்து ஆண்டவர் வந்து இவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றார். இதெல்லாமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 19வது சாப்டர்லாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் இவர்ட்ட சொல்லிட்டு, நீ வந்து கவலைப்படாத. நீ மட்டும் தனியா இல்ல. உன்னோட சேர்ந்து நான் வந்து அ பல தீர்க்கதரிசிகளை நான் வைத்திருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இவருக்கு வந்து வைராக்கியமாக ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணி குடுத்துட்டு, கோ டூ த மவுண்டன். ஓகேங்களா? ஒரு மலைக்கு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்புறார். அது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ல இருந்து 12 வரைக்கும் நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நீ ஒரு அந்த மலையில போய் என்னோட சமூகத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்லும்போது, இவரும் போகிறார். அப்போ இவரு நினைச்ச விதத்துல ஆண்டவர் பேசுவார்ன்னு எதிர்பார்க்கிறார். இங்க ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னாடி அக்னியில பேசியிருக்கிறாரு. ஓகேங்களா? பூமி அதிர்ச்சியில பேசியிருக்கிறார். நெறைய காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம பைபிள்ல நெறைய பேர்கிட்ட வித்தியாசமான முறையில பேசியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அ ஆ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு பெரிய காற்று அடிக்குது. பயங்கரமான ஒரு காற்று, ஒரு விண்ட், மேசிவ் விண்ட் ஒண்ணு நடக்குது. அது மவுண்டனே அங்க வந்து கிழிச்சு போடுற அளவுக்கு, பாறைகள்லாம் உடைஞ்சு போற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய காற்று வருது. உடனே அவர் எதிர்பார்த்தாரு, ஆண்டவர் இப்ப பேசிருவாருன்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கிரேட் விண்ட் அடிக்குது. பாறைகளே அப்படியே அப்படியே வந்து அசையுது. ஆண்டவர் பேசிருவார் பாக்க. நெறைய நேரத்துல நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ்ல பேசுவாரு. ஒரு மிராக்கிள் மூலமாக பேசுவாரு. கரெக்ட் தான். அது மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார். இங்கேயும் வந்து காட்சி மூலமாக பேசியிருக்கார். நெறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பெருங்காட்சி மூலமாக நெறைய இடத்துல பேசியிருக்கிறார். இல்லைங்களா? பெருமழையின் சத்தத்தை போல அப்படின்னு நெறைய நீங்க கேட்டிருப்பீங்க. நம்மளோட வாழ்க்கையில இப்போ உள்ள காலகட்டத்துல ஏதோ ஒரு பெரிய அடையாளம் நடக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ பார்க்கும்போது ஆண்டவர் பேசுறாரு. அல்லது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அந்த இடத்துல நடக்கும்போது ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, பேசுறாரு. ஆனா இந்த இடத்துல எலியாவும் பார்த்தீங்கன்னா, அந்த காத்து அடிக்குது. பயங்கரமான ஒரு காத்து அடிக்குது. காத்துல ஆண்டவர் பேசிருவாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவர் இல்ல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அதுக்கு அடுத்து ஒரு பெரிய எர்த்குவேக் வருது. பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். அந்த மலையே அப்படி குலுங்குது. சரி, இப்ப ஆண்டவர் பேசிடுவாரு. ஏன்னா, இதெல்லாமே எக்ஸ்டர்னல் அ காரியங்கள். இந்த இந்த விண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். அங்க நடக்கிற அசைவுகள், மரங்கள், அந்த பாறைகள்லாம் உருண்டு ஓடுது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. எக்ஸ்டர்னலா ஆண்டவர் வல்லமையாக பேச போறாரு. அதுக்கப்புறம் நிலங்கள் குலுங்குது. ஈவன் பூமி அதிருது. பூமி அதிரும்போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்துருவார். அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அந்த இடத்துலயும் இவர வந்து ஆண்டவர பார்க்க முடியல. ஆண்டவருடைய பேச்ச கேட்க முடியல. ஆண்டவர் சத்தத்த கேட்க முடியல. மேபி இந்த திங்ஸ் வாஸ் அ ஹேப்பனிங். எர்த்குவேக் நடக்குது, காத்தடிக்குது. அடுத்தது 3வது முறையாக, ஓகே என்னடா இது நம்ம எர்த்குவேக்ல ஆண்டவர் பேசிருவார்ன்னு நெனச்சோம், ஆண்டவர் பேசலன்னு. 3வது முறையில பார்த்தீங்கன்னா,
ஒரு ஃபயர் அங்கல்ல காற்றை போல. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அக்னியின் மூலமாக அநேகர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? அங்க பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி ஏகப் ராஜாவுக்கு முன்னாடிலாம் ஆண்டவர் வந்து அக்னியின் மூலமாகவே அங்க பதிலளிச்சு, அந்த அந்த சேலஞ்ச வந்து ஆண்டவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு காமிச்சார். ஆண்டவர் தான் மெய் தெய்வம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அக்னியின் மூலமாகவே பேசினார். அப்போ 3வது முறையாக இந்த இடத்துல திருப்பியும் ஒரு பெரிய ஃபயர் வருது. ஓகேங்களா? அந்த இடத்துல அக்னி வரும்போது அவருக்கு புரிஞ்சுச்சு. ஓகே, இந்த இடத்துல பேசிருவாரு. எனக்கு ஏற்கனவே ஏற்கனவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் வீக் முன்னாடி தான் அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் தான் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் இவர் அழித்தார். அப்போ அக்னி அங்க இறங்குது. அக்னியில இவரு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அக்னி வந்து பயங்கரமா தெரியுது. வானத்துல இருந்து ஒரு ஃபயர் வரும்போதே, ஓகே, நவ் நவ் ஆண்டவர் பேசிருவாரு. ஆண்டவருடைய சத்தத்த கேட்போமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. ஆண்டவருடைய சத்தத்த கேட்க முடியல. அப்போ இந்த இடத்துல நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் பேசுற விதம் தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் வேஸ். ஓகேங்களா? இப்படிதான் பேசுவாருன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபைன் பண்ணி ஒரு பாக்ஸ்ல அவரை போட முடியாது. ஆண்டவர் என்கிட்ட இப்படிதான் பேசணும், இந்த இந்த முறையில தான் பேசணும், கனவுல மட்டும்தான் பேசணும், தரிசனத்துல மட்டும்தான் பேசணும், சத்தத்தோட தான் பேசணும், அல்லது பைபிள்ல மட்டும்தான் பேசணும், அடையாளங்கள் மூலம் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல எலியா வந்து ஹி வாஸ் ட்ரைங் ஃபார் ஆல் தி எக்ஸ்டர்னல் காரியங்கள். ஏன்னா அங்க எக்ஸ்டர்னலா நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இவர் எதுவுமே புதுசா எதுவுமே செய்யல. பட் ஹி வாஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் வாய்ஸ் டு ஸ்பீக். அந்த இடத்துல ஆண்டவர் இவர்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கும் பொழுது, காற்றுல பேசல, பெருங்காற்றுல பேசல, எர்த்குவேக்ல பேசல, ஃபயர் அந்த அக்னி வானத்துல இருந்து வந்த அக்னியிலையும் பேசல. அப்போ ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் சேஞ்சஸ் அந்த அவுட் சைட்ல நடந்தாலும் த காட் வாஸ் சைலண்ட். ஓகேங்களா? அந்த இடத்துல அமைதியே தான் இருந்தது. ஓகேங்களா? தோ பயங்கரமான ஒரு ஒரு சேஞ்சஸ் வெளியில பார்த்தாலும் he couldn't able to listen God's voice. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து அவர் ஏமாந்து போனார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஃபைனலா தேர் கேம் a gentle whisper. இல்ல, அநேக நேரத்துல இதான் அந்த சைலண்ட் வாய்ஸ். இல்ல, விஸ்பரிங் வாய்ஸ். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து தடால் படால் அப்படி பயங்கரமா பேசுவாருன்னு. அப்படியும் பேசுவார். ஓகேங்களா? அவரு அதாவது அவருக்கு ஆனா when comes to an important situation, இது வந்து எலியாக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. எசபெல் அங்க கொல்றது ரெடியா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. ஓகேங்களா? அந்த நேரத்துல தான் ஆண்டவர் வந்து இவர் கூட வந்து ஒரு பெரிய சேனையே இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் காமிக்கிறார். இல்ல, ஆண்டவருடைய ஒரு பயங்கரமான ஒரு சேனையே இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அதுக்குள்ள ஒரு ஆன்சர் வேணும். ஒரு வெரி டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ், நிறைய நேரத்துல இந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ்ல தான் ஆண்டவர் வந்து he will speaks in very still voice. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பயங்கர அடையாளத்தோட பேசிடுவாரு, அற்புதங்களோட பேசுவாரு. ஓகேங்களா? ஒரு மிராக்கிள் மூலமா அல்லது ஒரு அந்த இடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல் சேஞ்ச் ஆண்டவர் வசனத்தின் மூலமா எப்படியாவது பேசிடுவார். ஓகேங்களா? ரொம்ப ஆனா when times of desperate need, உங்களுக்கு வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வர வழியே இல்லை. என்னதான் அந்த சிச்சுவேஷன்ஸ் அப்படி அப்படி ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன்ஸ், அதுக்கு மேல வழியே இல்லைன்னு உள்ள சிச்சுவேஷன்ஸ்ல தான் most of the time the Lord speaks very softly, very silently. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, this is where it's very important. எலியா அங்க ரொம்ப குழம்பி போயிருக்கிறார், பயந்து போயிருக்கிறாரு. ஓகேங்களா? எசபெல் கொன்றுவாங்க, இவர் கூட சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. என் கூட நான் மட்டும் தான் தனியா போராடிட்டு இருக்கிற ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட சேர்ந்து நான் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வச்சிருக்கிறப்ப ஒழிச்சு வச்சுக்க, கவலைப்படாத அப்படிலாம் சொல்லிட்டு அவரை மலையில கூட்டிட்டு போய் ஆண்டவர் பேசுவார்னு நினைச்ச விதத்துல இவர் பேசல. ஓகேங்களா? அது வரைக்கும் ஆண்டவர் இவரோட காற்றுல பேசியிருக்கிறாரு, அக்னியில பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நடந்தாலும் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ், ஒரு பயங்கர கடினமான சிச்சுவேஷன்ஸ்ல த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் இன் a very still voice. ஏன் இந்த ஸ்டில் வாய்ஸ்ங்கிறது போது மோஸ்ட் ஆஃப் த டைம் when the problem comes, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராப்ளத்தோட வாய்ஸ் தான் உங்களோட மைண்ட்ல டாமினண்டா இருக்கும், எக்கோயிங்கா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆண்டவர் பேசுற இந்த ஸ்டில் வாய்ஸ், ஆண்டவர் வந்து பேசாமல் இருக்கவே மாட்டார், கண்டிப்பா பேசுவார். ஓகேங்களா? அப்போ இந்த பேசும் பொழுது when your problem, அந்த அந்த ப்ராப்ளத்தோட வாய்ஸ் வந்து டாமினேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா you cannot listen. So the here comes the Lord is teaching Elijah in such a way, do not worry about anything. எந்த ப்ராப்ளத்தையும் நீ கவர் பண்ணாம, நீ கவலைப்படாமல், இந்த ஜென்டல் விஸ்பரிங் வாய்ஸ், அதாவது என்னோட சத்தத்தை கேட்டு பழகிக்கோ, அந்த இடத்துல சொல்ல வர்றார். இல்ல, அது வரைக்கும் தடால் படால் பயங்கரமா செஞ்சார் ஆண்டவர். வானத்துல இருந்து இறக்குறது, பயங்கரமான ஒரு சேலஞ்சிங் இதெல்லாம். இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும் நடந்துட்டு இருக்குது. பட் ஆனா ஹியர் கம்ஸ் a different situation. ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல லார்ட் ஸ்பீக்ஸ் so silently. இந்த இடத்துல தான் we should know how to make ourselves calm. இல்ல, அந்த காமா இருக்கும் பொழுதுதான் அந்த ஜென்டில் வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ
இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாதிரி அடையாளங்களோட பயங்கரமா பேசினார். இப்பவும் பேசுவார். ஆனா இப்போ ஆண்டவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து எங்க ஜென்டில் வாய்ஸ் வரும்னா த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஓகேங்களா? அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இருக்கு, வசனம் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து ஆண்டவர் வந்து சைலண்டா நம்மளோட பேச முடியும். அது ஒரு நம்பர் ஒன். ஓகேங்களா? இன்னொரு டைம்ல பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் த லார்ட். நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு வசனம் நமக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்ம அமர்ந்திருக்கணும். இந்த பி ஸ்டில். ஓகேங்களா? பி ஸ்டில்னா ஆண்டவர் வந்து அந்த இறையாதைன்னு பார்த்து ஒரு கடலை பார்த்து சொல்லுவார். கடல் பயங்கரமா இறைஞ்சிட்டு இருக்கும். அந்த இறையிற டைம்ல உங்களால ஆண்டரோட வாய்ஸை கேட்க முடியாது. பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களோட வாய்ஸ் ஆண்டரோட வாய்ஸை கேட்க அந்த பிரச்சனைங்கிற அந்த பீக்ல போகும்போது தான் ஆண்டவர் ஸ்டில்லா பேசுவார். சத்தமா பேசவே மாட்டார். இல்ல தட் இஸ் வேர் ஹி இஸ் ட்ரைனிங் அஸ். இல்ல நம்ம எதை வந்து நம்ம டாமினண்டா வச்சிருக்கிறோம். இல்ல ஆண்டரோட வாய்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா அல்லது யுவர் ப்ராப்ளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? இஃப் யூ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ப்ராப்ளம் அண்ட் ட்ரைங் டு சீக் காட்ஸ் வாய்ஸ் யூ கேன் நாட் லிசன். இல்லைங்களா? இப்ப புரியுதுங்களா? உங்களோட ப்ராப்ளத்துக்கு நீங்க ரொம்ப ரொம்ப அப்படி ப்ரெஷர் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதுல மாட்டிக்கிட்டு இருந்துட்டு, ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு டாமினண்டா இருந்துட்டு ஆண்டவரே பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா ஆண்டவர் பேச மாட்டார். தட்ஸ் வேர் யூ யூ நீட் டு மேக் ஷுர் அந்த இறையாதைங்கிற கான்செப்டை நீங்க ப்ராப்ளத்துக்கு மேல வைக்கணும். ஓகேங்களா? உங்களோட சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகளை இறையாதுன்னு பார்த்து சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? லார்ட் வில் ஸ்பீக் வெரி சைலண்ட்லி. உங்களுடைய இருதயத்துல பேசுவாரு. ஓகேங்களா? வெரி வெரி சாஃப்ட்லி. உங்களுக்கு தெரியும் தெளிவாக இது ஆண்டவர் தான் பேசுறாரு சொல்லிட்டு. அப்ப இந்த இரைச்சலா இருக்கிற டைம்ல தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. இங்க இங்க அநேக வழியில ஆண்டவர் வந்து எலியாவோட பேச ட்ரை பண்ணார். இல்லைங்களா? பட் ஃபைனலி இந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ், பயங்கரமான ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல லார்ட் ஸ்பீக்ஸ் வெரி ஜென்டில். இல்லைங்களா? ஒரு ஆண்டோட சத்தம் கண்டிப்பா கேட்டே இருக்கும். இல்ல நிறைய நேரத்துல நம்ம கேட்காம இருக்கிறது எப்ப கேட்காம இருப்போம்னா when the problem is so heavy, பிரச்சனைகள் பயங்கரமா போகும் பொழுது. அப்போ மேக் ஷியோர் எதெல்லாம் உங்களுக்கு வந்து டாமினண்டா இருக்கும். ஓகேங்களா? ஆண்டவர் பேச விடாமல் உங்க சத்தத்தை கேட்க விடாமல் ஒரு பிரச்சனைகள் மேல பிரச்சனை பயங்கரமா வரும்போது நீங்க அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாம ஆண்டவரை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஓகேங்களா? ஹியர் கம்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அநேக நேரத்துல ஏன் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார்னு உள்ள கேள்வி இதுதான். நம்ம பிரச்சனைகள்ல அது ஒரு ப்ராமினென்ட்டா வச்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசாமல் சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஹி இஸ் நாட் எ பார்ஷியல் காட். ஒருவேளை நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தோம், அல்லது அதெல்லாம் ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது கண்டிப்பா ஆண்டவர் பேச மாட்டார். ஓகேங்களா? ஒரு வார்னிங் கொடுப்பாரு, தெரியாது நம்ம திருத்துறதுக்காக நிறைய காரியங்கள் செய்வாரு. நிறைய பேர் மூலமாக நம்மளை திருப்பி ரெஸ்டோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அது வேற. ஓகேங்களா? பட் when you are connected with God, ஆண்டவரோட பிரச்சனத்துல நீங்க இருக்கும்போது சில நேரத்துல அவரோட சத்தத்தை கேட்க முடியாம தவிக்கிற அந்த சூழ்நிலைகள், when you are dominant with certain things of this world, அல்லது problems around you, அது டாமினேட் பண்ணிச்சுன்னா the Lord always speaks very silent so that அவர் நம்மளை ட்ரெயின் பண்றதுக்குன்னா இவன் ப்ராப்ளத்தை இவனே வந்து ஓவர் கம் பண்ணி என்னோட சத்தத்தை கேட்க ஆசைப்படுறானான்னு பாப்பார். இல்லைங்களா? நீங்க சத்தத்தை கேட்க அது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். But when you are focusing on a problem and trying to listen God, you cannot. இல்ல இதுதான் எலியா கிட்ட ரொம்ப அழகாக டீச் பண்ணார். So the man who walked with God, the man who saw the glory of God, அந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி பழகின ஒரு ஒரு தெய்வ மனுஷன் மோசேவா இருக்கலாம் சரி, அல்லது எலியாவா இருக்க அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே தேர் கம்ஸ் டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ்ல தனிமையா போயிருவாங்க. ஓகேங்களா? தே ஆர் நாட் வித் ப்ராப்ளம். மோஸ்ட்லியோட லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த மேன் ஹூ சா த க்ளோரி ஆஃப் காட் பயங்கர டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு. மக்கள் ஒரு பக்கம் பயங்கர ப்ரெஷர் அவங்கள போட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் கொண்டு வந்து இங்க வனாந்தரத்துல எங்களை கொல்றதுக்காக கொண்டு வந்தீரான்னு அப்படி கேட்கும் போதெல்லாம் இவருக்கு வந்து அந்த ஹி டோன்ட் வாண்ட் டு ஸ்டே வித் த பீப்புள். ஹி வெண்ட் ஆல் அலோன். அதுதான் அங்க அங்க தனிமையா ஆண்டவர் ஏன் வர சொல்றாருன்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து என்னைக்கு வெளியில வரும் பொழுது மட்டும்தான், என்னைக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த டாமினண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையா ஆண்டோட்ட போகும்போது தான் அந்த சத்தத்தை கேட்க முடிஞ்சது. மெனி டைம்ஸ் காட் ஸ்பீக்ஸ் வெரி சைலண்ட்லி, அல்லது அந்த இடத்துல ஒரு ஜென்டிலாக ஒரு விஸ்பரிங் வாய்ஸ்ல, அல்லது அல்லது நீங்க வந்து வேர்ட்லி ஆண்டவர் பேசுவாரு. நம்ம வேர்டை தான் படிச்சிருப்போம், ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட தான் பேசுறாருன்னு புரியவே புரியாது. இல்லைங்களா? வசனத்தை நான் அன்னைக்கு வசனம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இல்லைங்களா? நீங்க அன்னைக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க டெஸ்பரேட்டா கேட்டிருப்பீங்க. ஆனா வசனம் நீங்க வசனம் படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த வசனத்துல தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னு உங்களால தெரிந்து கொள்ளவே முடியாது. சோ நிறைய விதத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளுடைய ப்ராப்ளம் தான்
அதாவது நம்மளை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் தான் அவரை அவருடைய சத்தத்தை கேட்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. இல்ல, so God is busy in talking to his people. So he never sleeps nor slumber. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வேதவசனம் தெளிவாகவே போட்டிருக்குது. He is always eagerly waiting for you. இல்ல, provided we should be available for him. அவருக்காக நீங்க அவைலபிளா இருந்தீங்களா, அவர் உங்களுக்காக எப்பொழுதுமே இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.